வணக்கம். வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் $1,000,000 கொஸ்டின். ஆல்ரெடி 24,426 கிட்ட பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. கடைசியாக ஃப்ரைடே ட்ரேடிங் 74 புள்ளிகள் மைனஸ். அதே பேங்க் நிஃப்டி பார்த்தா 165 புள்ளிகள் மைனஸில் இருந்தது. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தா 195 புள்ளிகள் மைனஸ். கிட்டத்தட்ட எல்லா இண்டிசஸும் அன்றைக்கி மைனஸ் தான். எந்த ஒரு இதுவும் பெரிய லெவலில் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக கடந்த ஒரு வருஷம் ஆக போகுது நம்ம மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சு. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 4 மாதங்கள் மட்டும்தான் பெரிய அளவு ஏற்றம் கொடுத்த மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி கடந்த கண்டினியூஸாக ஒரு 5 மாதம் இறக்கம். எங்கேருந்து 26,300 21,750 வரைக்கும் ஒரு டவுன் வந்தது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன் அதுக்கடுத்து ஒரு 4 மாதம் ஒரு லைட்டாக இறங்கினதுக்கான ஏற்றம் கொடுத்தது மார்க்கெட். அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ ஜூலை, ஆகஸ்ட் கடந்த 2 மாதமாக ஒரு பெரிய இறக்கம். கடந்த 9 வாரத்தில் ஒரு வாரம் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. திரும்ப கண்டினியூஸாக ஒரு இறக்கம். எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா 30% 50% வரைக்கும் போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்கு. இன்னும் அந்த ஏற்றம் கொடுக்கல. இந்த பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் நிறையா இருக்குது. அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழைய லெவலுக்கு திரும்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் போல தெரியுது. ஏன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரயில்வே ஸ்டாக்ஸ் பெரும்பாலான ரயில்வே ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டாக்ஸ் பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை. இன்னும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் Q1 ரிசல்ட் நல்லா இருந்த பங்குகள் கூட மார்க்கெட்டோடைய சஃபர்னால அதுவும் இறங்கிச்சுன்னா அப்படின்னா திரும்ப ஏற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கடந்த மாதத்தில் எந்தெந்த பங்குகளை கீழே இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப டவுனான பங்குகள், அதேமாதிரி மேல் நோக்கி ஏற்றம் கொடுத்த பங்குகள், அந்த பங்குகளையும் எந்தெந்த பங்குகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே வரும் வாரம் மார்க்கெட்டை எப்படி இருக்கும் அப்படின்றதையும், அதே மாதிரி கடந்த மாதத்தில் எந்தெந்த பங்குகள்லாம் விலை உயர்ந்த பங்குகள், விலை குறைந்த பங்குகள் அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தோம்னா 24,430 அப்படின்ற அந்த இதில் முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்த்தா இந்த வாரத்தில் நமக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் எடுத்துக்கிடுது அப்படின்றது நமக்கு தெரியல. நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் தான் தெரியும். அப்படியே கீழே வந்தாலும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கி ஒரு லோ வந்தது. 24,340 கிட்ட வந்தது. ஸோ அது வரைக்கும் திரும்ப வரலாம். அந்த 8ஆம் தேதி லோ கிட்ட வந்துட்டு திரும்ப மேல் நோக்கி பயணம் போகலாம். ஸோ அந்த 340 உடைக்கும் போது திரும்ப அடுத்த ஒரு 500 புள்ளிகள் சரியக்கூடிய வாய்ப்புகள் சந்தைக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 23,900 கிட்ட, அதாவது 23,900 950 கிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த சப்போர்ட் லெவலில் உடைக்கக்கூடாது. மார்க்கெட் 24,340 உடைக்காமல் ட்ரேட் ஆகணும். 24,340 உடைச்சது அப்படின்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் 23,900 தான். இங்கேருந்து ஒரு 500 புள்ளிகள் திரும்ப இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிரகாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். மார்க்கெட் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு குரூஷியலான நிலையில் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த குரூஷியல் லெவலில் உடைக்காமல் நமக்கு மேல் நோக்கி பயணமாகுதா இல்லை கீழ் நோக்கி அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு பயணமாகுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதாவது இங்கேருந்து மேல் நோக்கி போனோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,700 ஒரு இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நம்ம சந்தைக்கு. அது மாதிரி அதுக்கு அடுத்து 24,700 விட்டு தாண்டும் போது 24,900 ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து 25,050 ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,160 ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நாளையும் உடைக்கும் போது அதுக்கடுத்து ஒரு 500 புள்ளிகள் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கடுத்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா 25,520 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குதா அப்படின்றத. அதே மார்க்கெட் இறங்குது அப்படின்றது பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம மார்க்கெட் அடுத்த ஒரு 10-15 வருடங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பிரகாசமான மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அதாவது தடைப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இப்போ நமக்கு அமெரிக்கா டாரிஃப் போட்டிருக்கு. அந்த டாரிஃபை மீறி நம்ம செயல்பட்டுருக்கோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் அவர்கள் ஜப்பான் போயிருக்காங்க, சைனா போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே நிறையா பிஸ்னஸ் டீல் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு நிறைய பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் வரும். பெரிய லெவலில் எதுவும் அமைச்சகம் வெளியில் கொடுக்கல. என்னென்ன டீல் முடிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம மார்க்கெட் டைமில் தெரிய வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்காக நம்ம நகரும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைலோட ஏற்றுமதி இப்போ யூகேக்கு திருப்பி விட்டுறதா ஒரு செய்தி வந்திருக்கு. டெக்ஸ்டைல் துறைக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்கும். அதாவது அமெரிக்கா போக வேண்டிய இது ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட ரஷ்யாவில் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போன மாதிரி தெரியல, போன மாதிரி நியூஸ் வரல.
ஆனால் யூகேக்கு வந்து கேட்டிருக்கிறதா நியூஸஸ் வந்திருக்கு. யூகேக்கு திரும்ப கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது டெக்ஸ்டைல் துறை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நாட்டை மட்டும் தான் இழந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து செயல்பட்டு இருக்கிற வேகம் பார்த்தா அடுத்து வந்து ஒரு 40 நாடுகள் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் எந்த நாடுகளாம் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்றது அந்த தேடுதல் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் நம்ம 4 லட்சம் கோடி இழந்தது. இந்த 4 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் உண்மை. இதில் வந்து முக்கியமாக அமெரிக்கா மார்க்கெட்டை வந்து இழந்ததுக்கு 8 லட்சம் கோடி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு 2-3 மாதத்துக்கு தான் அந்த இந்த சஃபர்லாம் இருக்குமே தவிர அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ இறங்கும் போது நல்ல பங்குகள் ஏதாவது இறங்கிச்சு அப்படின்னா அந்த பங்குகளை வாங்குங்க. கண்டிப்பாக ஒரு 1-2-3 மாதத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி லாங் டைம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறவங்களுக்கு பங்குகளை வந்து நீங்கள் வந்து விற்கணுமான்னு கேட்டால் விற்க வேண்டாம். நல்ல பங்குகள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் லாங் டைம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக எஸ்ஐபி முறையில் வாங்குறதுனாலும் சரி, ஒன் டைம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கி வச்சுட்டு கண்டினியூ போய் விற்கணுமா அப்படின்னு கேட்டால் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட பங்குகள் மட்டும் அதேமாதிரி கண்டினியூஸாக நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் கண்டினியூஸாக நல்லா இருக்கான்னு பாருங்கள். அந்த காலாண்டு முடிவுகள் வந்து பங்குகளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக அந்த பங்குகளை வச்சுருக்கலாம். காலாண்டு முடிவுகளில் 2-3 மாதத்துலேருந்து அந்த டிஃபால்ட்டாக ஏதாவது சஃபர் ஆகுது, மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது மட்டும்தான் உங்கள்கிட்ட லாங் டைம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற பங்குகளை நீங்கள் வந்து விற்பதற்காக ஆலோசிக்கணும். இல்லைனா அது வரைக்கும் அந்த பங்குகள் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கலாம் கண்டிப்பாக. அதேமாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட தாரிஃப் வந்து அவங்களுடைய கோர்ட் வந்து இப்போ அவருக்கே கூட்டு வச்சிருக்கு. ஸோ நீங்கள் போட்ட இதை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நீதிமன்றங்கள் ஆல்ரெடி அவருக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை மீறி வந்து நான் மேல்கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. மேல்கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய உழவு போகிறது தான் உண்மை நினைக்கிறேன். பார்க்கலாம் அவருடைய இது ஜெயிக்குதா இல்லை வந்து அவரோட தாரிஃப் வந்து அவரே நீக்கிறாரா அப்படின்றத இன்னும் 10-15 நாள் தெரிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி வரும் வாரங்களில் வந்து ஜிஎஸ்டியோட மீட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் கிட்ட அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட எந்தெந்த துறை சார்ந்த பங்குகளை வந்து 28 18 நாட்கலாம் 18 5% மாற்றலாம் அப்படின்னு 5% 0%க்கான இது எந்தெந்த இதெல்லாம் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய வந்து ஸோ இதில் வந்து இப்போ பரிசீலிக்கப்படலாம். அந்த பரிசீலனை பண்ணுற இது எந்தெந்த துறையை சார்ந்த பரிசீலனை பண்ணி அந்த துறைகளுக்கு சார்ந்த 28 18 மாற்றுறாங்களோ அந்த 18% வர இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த துறையில் சார்ந்த பங்குகள்லாம் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோலாம் வந்து 28% இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 18% நகரும் போது 10% கிட்டத்தட்ட வந்து கன்சூமருக்கும் லாபம் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஓனர்ஸ் கிட்ட ஜிஎஸ்டி கட்டுறதுல அவங்களுக்கும் 10% கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து பார்க்கலாம். அதாவது 2019 ஒரு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எப்படி குறைச்சி வந்து மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து 2025 எடுக்கிற ஒரு ஜிஎஸ்டி ரிஃபார்மும் மார்க்கெட் ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். கடந்த ஒரு வருஷமாக மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ அந்த ரிட்டர்ன் கொடுக்குறதுக்காக இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மை வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறதுக்காக இது வந்து பெரிய லெவலில் ஊக்கப்படுத்தலாம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 18% 5% மூவ் ஆக போகிற பங்குகள் நிறைய அதாவது இது வந்து இந்த 18% மூவ் ஆக போகிறவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு, பேபி ஃபுட்ஸு, இந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்கிற உணவுப் பொருட்கள் ஹோட்டலுக்கு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே இதில் வந்து குறையும். அதே மாதிரி எஃப்எம்சிஜி ஐட்டம்லாம் வந்து பெரும்பாலும் உணவுப் பொருட்களுக்கெல்லாம் வந்து 0% டேக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரைஸுக்கெல்லாம் இப்போ 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க. ரைஸ், வெல்லம் இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் வந்து எஃப்எம்சிஜி பொருட்கள்லாம் வந்து 5% 0% டேக்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் அப்படின்னு கன்சூமர் டூரபிள் பங்கு கிட்டத்தட்ட ஒரு 31% இறங்கியிருக்கு. 780 ரூபாயிலிருந்து 530 ரூபா வரைக்கும் அந்த பங்குகள் இறங்கியிருக்கு. அதேமாதிரி மார்க்ஸ் ஃபார்மா, மார்ஃபன் லேப்ஸ் 2 பங்குகளும் ஃபார்மா துறையை சார்ந்த பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு மார்க்ஸ் ஃபார்மா பார்த்தோம்னா 25%, மார்ஃபன் லேப் பார்த்தோம்னா 20% இறங்கியிருக்கு. அதேமாதிரி கார்வர் ஹைடெக் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பங்கு 18% இறங்கியிருக்கு. கோகுல் தாக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு 17% இறங்கியிருக்கு. பேயர் கிராப் சயின்ஸ் அதேமாதிரி 17%, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 17% இறங்கியிருக்கு. கேபி எனர்ஜி என்ற அந்த துறை சார்ந்த பங்கு 16% இறங்கியிருக்கு. அதே மாதிரி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 15% இருக்குது. அனுப் இன்ஜினியரிங் 15%, ஈசி பிளானர்ஸ் திரும்பவும் ஒரு 15% இறங்கியிருக்கு. இப்போ வந்து 8.33 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. தேர்மாக்ஸ் அதே மாதிரி 15% இறங்கியிருக்கு. சிம்ஃபோனி 14% இறங்கியிருக்கு. சூசான் எனர்ஜி 66 ரூபாயிலேருந்து 56 ரூபா வரைக்கும் ரேஞ்ச் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15% அதுவும் இறங்கியிருக்கு.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கார்வர் டெக் ஃபைபர்ஸ் அப்படின்ற பங்கு 14%, பாலாஜி அமீன்ஸ், சாரதா கிராப், ஆல்கைல் அமீன்ஸ், ஏஞ்சல் ஒன், கேலக்ஸி சர்ஃபன்ஸ் இந்த பங்குகள்லாம் 14% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதுக்கடுத்து நசாரா டெக், டாடா எலக்ஸி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், சிஎஸ்பி பேங்க், ஹெக், அசோகா பில்கன், பிசி ஜுவல், ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்ஆர் கேபிள், பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர், வீனஸ் பைப்ஸ், ரயில் விகாஸ் நிகம், ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், சுலா வினியாஸ், ஐஎஃப்சிஐ, ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஷேர் இந்தியா செக்யூரிட்டி, ஷூரி ரோஷினி, ட்ரிவேணி டர்பைன், அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பியூர் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், எல்டி ஃபுட்ஸ், ஒகார்ட் லிமிடெட், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், சைன்ஜின் இன்டர்நேஷனல், சிமிட்டோமோ கெமிக்கல், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், ஜூப்ளியன்ட் ஃபார்மா, தீபக் ஃபர்டிலைசர் இந்த பங்குகள்லாம் பார்த்தா 11%, 13% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி அரவிந்த் லிமிடெட், கோஹான்ஸ் லைஃப் சயின்ஸ், ஐடிடி சிமெண்டேஷன், கணேஷா ஈகோஸ்பியர், கோரமண்டல் இன்டர்நேஷனல், சக்தி பம்ப்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், போரோசில் ரினியூவபிள்ஸ், எலக்ட்ரோசில் காஸ்டிங், ஆயில் இந்தியா, பாரத ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்ஸ்பன் லிவிங், ரெக், ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் இந்த பங்குகள்லாம் பார்த்தா 10% இறங்கிய பங்குகளாக இருக்குது. JSW Holdings, Orient Cement, Gravita India Limited, Narayana Hridalaya, Castrol India, Avas Financials, Biocon, Greaves Cotton, Jyoti CNC Automation, DCM Sriram, Godrej Agrovet, Siemens Infosystem, KNR Construction, Embassy Developments, Algorga Logistics, Religar Enterprises, Ion Exchange, Cello World, Vibo Global, DCB Bank, Inox Wind, Garden Ship, Neogen Chemicals, Shobha, 5-Star Business, Timecon India, J Prakash Power Venture, Indigo Paints, Ramco Cements, NBCC India, City Union Bank, MMTC, Raymond, PDS, Voltam Transformer, Bharat Dynamics, Container Corporation, Network 18, Epigrill, Anand Raj, CESC, Max Healthcare, GoFashion, Lloyds Engineering, Birlasoft, Sanofi India, RH Magnet, Quest Corporation, Noma Wealth Management, Glenmark Pharma, SKF India, Bajaj Holdings, Imami, Ambuja Cement, Jai Balaji Industries, Vakranji, ABV India, Amber Enterprises, KPI Green, TBO Tech, Vatek Baba, Aravind Fashions, Bata India, Supreme Petrochemicals, KBR Mill, Ratnamani Metals, Aarti Industries, MedPlus Health Services, Shyam Metallicus, Railtel Corporation, Tata Communication, Kirloskar Pharmaceuticals, Ajanta Pharma, NSPC, Alok Industries, Sami Hotels இதெல்லாம் பார்த்தோம்னா 7லேருந்து 10% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட ஒரு 54% ஏறி இருக்குது. 170 ரூபா ரேஞ்சிலேருந்து 262 ரூபா க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி காஃபி டே என்டர்பிரைசஸ் 35 ரூபாலேருந்து 50 ரூபா முடிஞ்சிருக்கு, 42% ஏறிருக்கு. ஷாலி இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கு 39% ஏறிருக்கு, 1600 ரேஞ்சிலேருந்து 2230 ரூபா வந்து ட்ரேட் ஆகுது. ஷாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் 439 596 ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு, 36% ஏறி இருக்குது, 36% ஏறி இருக்குது. அதே மாதிரி எஸ்பிஎல் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 34%. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பார்த்தோம் 40 ரூபாலேருந்து 54 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு, 39% கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே ஆதித்யா விஷன் ஒரு 28%, காட்ரேஜ் ஃபிலிப்ஸ் ஒரு 25% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஷாங்வி மூவர்ஸ் 24%, யூனோமிண்டா ஒரு 22% ஏற்றம் கொடுத்த பங்கு. கோதாரி பவர் அண்ட் இஸ்பாத் அந்த பங்கு 22% ஏற்றம் கொடுத்துருக்கு. தங்கமயில் ஜுவல்லரி அதே மாதிரி 1878 2270 20% ஏற்றம் கொடுத்துருக்கு கடந்த மாதத்தில். மாருதி சுசுகி அதே மாதிரி 20% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டோ கார்ப் 18%, ரேட் கைன் ட்ராவல் டெக் அப்படின்னு 18%, அவன்டெல், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட், கேஆர்பிஎல், ஸ்டார் சிமெண்ட், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல், எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, டிவிஎஸ் மோட்டர்ஸ், SJS Enterprises, Gabriel India, Chalet Hotel, Avenue Supermarts, KIOCL, Lemon Tree Hotel, PVR Inex, Hyundai Motor, Grid Access, Grameen, 197 Communication, Kalpataru Projects, Navael, Thomas Cook, Motherson Sumi, Blue Star, Protein E Tech Government, Healthcare Global, Aditya Birla Capital, Esher Motors, Cartrade Tech. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10லேருந்து 15% வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. நைகா, டைட்டன் கம்பெனி, யாத்ரா ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டெலிவரி, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டால்மியா பாரத், கிரானுல்ஸ் இந்தியா, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், எஸ்கோட்ஸ் குபேட்டா, ஆக்சுவஸ் கெமிக்கல்ஸ், எடல் வெஸ்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஆல்கம் லேபரேட்டரிஸ், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஒனசா கன்சூமர், நியூஜன் சாஃப்ட்வேர், கோல்டைம் இன்டர்நேஷனல், தேவியானி இன்டர்நேஷனல், ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், நோகோ விஸ்டோ கேபிட்டல், காவேரி சீட் கம்பெனி, ஜேகே பேப்பர், குமின்ஸ் இந்தியா, Pidilite Industries, ZF Commercial Vehicle, Bajaj Auto, Poly Medicure, UPL, Precol, Electra Green Tech, Anandradhi Wealth, CG Power and Industrial, EH Limited, Gulf Oil Lubricants, Fortis Healthcare, Dodla Dairy, Adani Power, Polycab India, Craftsman's Automation, Gujarat Mineral Development Corporation, Indian Energy Exchange, Kaplan Point, SBF Finance,
சாய்ஸ் இன்டர்நேஷனல், மணப்புரம் ஃபினான்ஸ், அசோக் லைலாண்ட், சிப்லா, இந்தியா சிமெண்ட்ஸ், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆதித்யா பிர்லா அவியேஷன், ஆசாத் இன்ஜினியரிங், பிரெயின்பீஸ் சொல்யூஷன்ஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், அப்போலோ டயர்ஸ், என்ஐடி லேர்னிங்ஸ், இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 10% ஏறிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா சதம் அடித்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிலையபிள் டேட்டா சர்வீஸ் அப்படின்ற ஒரு பங்கு ₹75 ₹76 ₹163, கிட்டத்தட்ட 115% ஏறி இருக்குது. அதுவும் இஸ்மோ அப்படின்ற ஒரு பங்கு ₹360 ₹672 வந்திருக்கு, 86% ஏறி இருக்குது. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்ற ஒரு பங்கு ₹97 ₹172, 76% கூடியிருக்கு. லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு ₹72 116, 60% கிட்டத்தட்ட கூடியிருக்கு. அதுமாதிரி யாத்ரா ஆன்லைன் ₹97 150 வந்திருக்கு, கிட்டத்தட்ட 50% கூடியிருக்கு. அதே மாதிரி ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ₹287 412, 40% கிட்ட இருக்குது. ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அதே மாதிரி ₹446 636 வந்து 42% கூடி இருக்குது. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் ₹2700 3700, 36% கூடி இருக்குது. ஜூப்ளியன்ட் அக்ரி அண்ட் ₹2121 வந்து 2866 வந்து 35% கூடி இருக்குது. கௌசல்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பங்கு ₹865 1168, 35% கூடி இருக்குது. அதே ராயல் ஆர்ச்சிட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு ₹401 534 வந்திருக்கு, 33% கூடி இருக்குது. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி ₹2083 2746 வந்திருக்கு, 31% கூடி இருக்குது. கிங் ஃபாஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ₹3189 4189, 31% கூடிய பங்காக இருக்குது. அது மாதிரி ஏத்தர் எனர்ஜி, ரைகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், பிரைம் ஃப்ரெஷ், டென்டா வாட்டர், ஆந்திரா சிமெண்ட், சீமெக் லிமிடெட், சிஎல் எஜுகேட், பாரதி கம்யூனிகேஷன், காமட் ஹோட்டல்ஸ், லேண்ட்மார்க் கார்ஸ், ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ், எஸ்எம்எல் இஷ்யூ, இந்த மாதிரி பங்குகள்லாம் பார்த்தா 20லேருந்து 30% ஏறிய பங்குகளாக இருக்குது. அதுமாதிரி கருடா கன்ஸ்ட்ரக்ஷன், சத்பவ் இன்ஜினியரிங், பஜார் ஸ்டைல், சைன் போஸ்ட் இந்தியா, இந்தியா மெட்டல் அண்ட் கார்பரேஷன், டிஜிஸ்பேஸ் டெக்னாலஜி, ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ், சுவாரி ஆக்ரோ, முஞ்சால் ஆட்டோ, மஹேந்திரா இபிசி இரிகேஷன், அதே மாதிரி சென்கோ கோல்டு, நாலேஜ் மெரைன் இன்ஜினியரிங், பிரைட்காம் குரூப், ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட், ஸ்பிக், ரோசல் டெக்ஸிஸ், வெஸ்டர்ன் கேரியர்ஸ், ஜிந்தால் பாலி இன்வெஸ்ட்மெண்ட், ரா எட்ஜ் இண்டஸ்ட்ரியல், மாடர்ன் த்ரெட்ஸ், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 14லேருந்து 20% ஏறிய பங்குகளாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பங்குகள் வாங்கி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் பார்த்து பயம் வேண்டாம். மார்க்கெட் எப்பயுமே ஒரு சின்ன இறக்கம் வந்தாலும் திரும்ப வந்து பெரிய ஏற்றம் இருக்குது அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பங்குகளை வாங்கிட்டு மார்க்கெட் இறங்குதுன்னு விற்றீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஸோ எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து பயம் வேண்டாம். பயப்படாமல் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு பங்கை வாங்கிட்டோம், மார்க்கெட் இறங்குது அப்படின்னு ஓடி போய் விற்க வேண்டாம். எல்லோரும் விற்கிறாங்க, நீங்கள் விற்றீங்க அப்படின்னா நமக்கு லாஸ். அது எல்லோரும் விற்கும்போது நீங்கள் வாங்குங்க, எல்லோரும் வாங்கும்போது நீங்கள் வில்லுங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட பேஸ். இது நம்ம வந்து கற்றுக்கிட வேண்டிய பாடம் அதுதான். ஒரு 20-25% வந்து லாபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வில்லுங்க. அதேமாதிரி மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து எப்போல்லாம் வந்து அவங்க விற்கிறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு 20-25% மார்க்கெட்டில் கம்மியான ப்ரைஸில் உங்கள் ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அப்போ அந்த டைமில் பை பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான டைம் நீங்கள் பை பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் பைசா வச்சுருக்கீங்களோ இந்த டைம்லாம் வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இங்கே நீங்கள் பங்குகள் வாங்குவதோ விற்பதோ இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் பங்குகளை வாங்கவோ விற்போ செய்யலாம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாதுன்றதை திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ அது யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.